தமிழ்நாட்டில் இருக்கும் ஊர் பெயர்களுக்கும் இடப்பெயர்களுக்கும் என்று தனித்த அடையாளமும் வரலாற்று சிறப்பும் தொன்மையும் உண்டு. அப்படியான ஒரு ஊர் பேர் தான் களம்பூர். இது திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கும் ஒரு ஊர். இந்த ஊருக்கு அப்படி ஒரு பேர் வந்திருக்கிறது என்று பார்க்கும் பொழுது அந்த ஊர் பேரிலேயே களம் என்ற ஒரு சொல் இருக்கிறது. அதாவது களம் என்றால் ஒரு செயல் நடைபெறும் இடத்தை குறிப்பது. அப்படியாக ஆடுகளம், போர்க்களம், நெற்களம், தேர்தல் களம், அரசியல் களம், கலை இலக்கிய களம் என்றெல்லாம் களம் என்ற அடிப்படையில் நிறைய சொற்கள் நம் வழக்கத்தில் பயன்படுத்தி வருகிறோம். அப்படியாக இந்த ஊரானது ஒரு செழிப்புமிக்க ஒரு ஊராக, அதாவது நெல் வயல்கள் சூழ்ந்த ஒரு ஊராக ஒரு களத்தில் இருந்திருக்கலாம். அதனால் நெற்களங்கள் நிறைய இருந்திருக்கிற ஊரின் அடிப்படையில் இது களம் ஊர் என்றதன் பேரில் களம்பூர் என்று ஆகியிருக்கலாம். ஏன்னால் இங்கே அரிசி ஆலைகள் நிறைய இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதே போல் இதனுடைய பழைய பெயராக அலியாபாத் என்றே இருந்திருக்கிறது. இதில் அபாத் என்றால் பாரசீக மொழியில் நகரம் என்று பொருள். பல்வேறு ஆட்சிக்கு உட்பட்ட நிலப்பகுதியாக இருந்ததனால் மாலிகபூர் படையெடுப்பின் காரணமாக இந்த ஊருக்கு அலியாபாத் என்று ஒரு இஸ்லாமிய சொல்லாக பாரசீக மொழி உள்ளே வந்திருந்திருக்கலாம். இன்னொரு காரணமாக நாம் பார்க்கும் பொழுது திருவண்ணாமலை மாவட்டம் பல்வேறு ஆட்சிக்கு உட்பட்ட நிலப்பகுதி என்பதன் அடிப்படையில் போர் நடைபெற்ற இடம் என்பதின் பேரிலும் இது போர்க்களம் என்ற அடிப்படையில் போர்க்களம் என்பதுதான் களம் போர் என்றாகி களம்பூர் ஆகியிருக்கிறது என்றும் நாம் பார்க்க முடிகிறது. இப்படியாக களம்பூருக்கென்றே ஒரு தனித்த வரலாறும் சிறப்பும் தமிழகத்தில் உண்டு என்பதற்கான சான்றுதான் களம்பூர்.